சங்கீதம் 25வது சங்கீதத்தை நாம் வாசிக்கப்பட்டபடினாலே தாவீது பாதுகாக்க வேண்டியாக ஜெபித்த ஒரு சங்கீதமாக இருந்தது. இந்த சங்கீதத்தில் பல விஷயங்கள் இருந்தாலும் 2 வசனத்தை மாத்திரம் நான் பார்த்துட்டு நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போவோம். உம்மை நோக்கி காத்திருக்கிற 3ஆம் வசனம், உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. தாவீது கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தான். ஆகையினாலே அவனுக்கு வாழ்க்கையிலே பல பேர் அவருக்கு முகாந்தரம் காரணம் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்க, துரோகம் பண்ணுவார்கள், வெட்கப்படுத்த விரும்புவார்கள், அசிங்கப்படுத்த நினைப்பாங்க. காரணமே இருக்க எந்த காரணம் இல்லாமல், ஒரு காரணம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவாங்க, பகைப்பாங்க. ஏன் அப்படி பகைக்கிறதுக்கு காரணம் என்ன? அநேகருடைய அன்பு கடைசி காலத்தில் தணிந்து போயிருக்கும். ஆகினாலே காரணத்தோடு தான் உங்களை பகைக்கணும் கிடையாது. இந்த உலகம் நம்மளை பகைக்க காரணம் என்னென்னா, நாம் இந்த உலகத்தார் அல்ல. வேதம் என்ன சொல்லுது? நாம் உலகத்தார் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகம் பகைத்தது. ஏன் பகைத்தது? அவர் இந்த உலகத்தில் இருந்தாலும் அந்த உலகத்துக்குரியவர் அல்ல. நான் விண்ணகத்துக்குரியவன், நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவன். ஆகினாலே இந்த உலகம் தன்னுடைய சிநேகிக்கும் என்று சொன்னார். அப்போது இயேசு இந்த உலகத்தில் இருந்தாலும் அவர் உலகத்துக்குரியவர் அல்ல, பரலோகத்துக்குரியவராக இருந்தார். நாமும் இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட, ஆனால் நாம் உலகத்துக்குரியவர் அல்ல. ஏன்னா உலகம் தன்னுடைய மக்களை சிநேகிக்கும். ஏன் நம்மளை பகைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரணம் இல்லாமல் எனக்கு விரோதமாக பேசுகிறார்களே. ஒரு கூட்டம் அப்படி தான் இந்த உலகத்தில் என்ன பண்ணுது, காரணம் இல்லாமல் விரோதமாக பேசுகிற கூட்டம் இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. அநேக குடும்பங்களிலும் பார்க்க முடியுது. காரணம் இல்லாமல் ஒருத்தர் அப்படி பேசிக்கிறத சுபாவத்தை இன்றைக்கி பார்க்க முடியுதுன்னா காரணம் என்னென்னா, இது கடைசி நாட்கள் என்பதை நம்ம அறிந்துக்கணும். எந்த மனுஷன் வேதத்தை அதிகமாக தியானித்து வாழ்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவன் மாற்றிக்கொள்வான். அவங்களோடு கூட இருக்கிற எல்லாரும் மாற்றப்படுவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள். அவர்கள் யார்கள்? காரணம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று தாவீது சொல்றார். 14ஆம் வசனம் சொல்கிறார், கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர் அவளுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயந்து இருப்பானால் கர்த்தருடைய ரகசியம் அவனுக்கு வெளிப்படுத்துவார். பயந்து இருக்கிறவனுக்கு, தீமையை விட்டு விலகி இருந்து பயந்து கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்துகிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ரகசியத்தை வெளிப்படுத்துவான். ரகசியத்தை ஆபிரகாம் என்கிற ஒரு சிநேகிதன் இருந்தான். அவனுக்கு லோத்து அந்த சோதோம் குமாரா பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பாகவே ஆபிரகாமுக்கு தமது ரகசியத்தை தேவன் தெரியப்படுத்தினார். காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இந்த காரியத்தை தெரியப்படுத்தினான் தான், ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஆமென், அல்லேலூயா. பயந்து நடக்கிற மனுஷனிடத்திலே, எந்தெந்த மனுஷன் பயந்து நடக்கிறானோ அவனிடத்திலே கர்த்தருடைய ரகசியம் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவருடைய ரகசிய செயல்கள் அவனுக்கு வெளிப்படும் என்று சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. ரகசிய செயல்கள், கர்த்தருடைய ரகசிய செயல்கள் அவனுக்கு வெளிப்படும். மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஆவியானவர் இந்த சபைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார்? வரப்போகிற காரியங்களை, மறைபொருளை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு? பயப்படாதே சிறு கூட்டமே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏன்னா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். பயப்படாது. ஏன் பயப்படக்கூடாது? சில காரியங்கள் வரும், சில பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். எதை கொண்டு நீ என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. நான் உனக்கு துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தராகி மீட்பர் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், ரகசிய காரியங்கள் எல்லாம் தெரியும். அந்த ரகசியம் முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாரு? ரகசியத்தெல்லாம் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபையுடைய ரகசியம் எல்லாம் பிற்காலத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். சபையுடைய ரகசியம் இருக்குது பாருங்கள். நம்ம ஆண்டவர் இந்த இடத்துல வைத்திருக்க ஒரு ரகசிய காரியம் இருக்குது. ஆண்டவர் மறைவிடங்களில் வைத்து நம்ம ஜெபிக்க வைக்கிறா, பட்டணங்களுக்காக ஜெபிக்க வைக்கிறா. இந்த ஊழியம் இயேசுவின் ஜெப ஊழியம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் தேசங்களை அசைக்கிறார், மாற்றங்களை கொண்டு வருகிறார். காலம் கனிந்து வரும்போது நிச்சயமாக நம்ம அறுவடை பெருகி வரும். ஆமென், அல்லேலூயா. தேவன் நமக்காக ஒரு காலங்களை வைத்து இருக்கிறார், திட்டங்களை வைத்து இருக்கிறார். ஏன் வெட்கப்பட்டு போவாங்க? ஒரு காலம் வரும்போது அவங்க வெட்கப்பட்டு போகிற காலம் வரும். நமக்கு துரோகம் பண்ணினவர்கள், நம்ப வைத்தவர்கள்,
தேவையில்லாத காரியங்களை பேசுகிறவங்களாம் ஒரு நாள் வெக்கப்பட்டு போகிறதை நம் கண்ணு முன்னாடி பார்ப்போம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, உன்னை நம்ப பண்ணின வசனங்களை நான் உனக்கு என்ன பண்ணுவேன், உறுதிப்படுத்துவேன் என்று சொல்றார். நம்ம ஆண்டவர் நம்மை உறுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். துன்பம் வராத கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது, துன்பம் இருக்குது. இன்னைக்கு சில கிறிஸ்துவர்கள் போதிக்கிறது, கிறிஸ்துவ சபைகள் போதிக்கிறது, துன்பமே கிடையாது, பாடுகளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. துன்பமே இல்லாமல் பாடுவே இல்லாமல் எப்படி கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வது? வானத்தை பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த பூமியில் வந்து பாடுகளை அனுபவித்தார், துன்பங்களை அனுபவித்தார், வேதனையை அனுபவித்தார். ஒரு குற்றம் செய்யாமல் குற்றவாளியை போய் நிறுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க, பல கேள்விகள் இயேசுவை கேட்டாங்க. வானத்தை பூமி உண்டாக்கினவர் ஒரு ஆட்டு மயிர் கத்திருக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல தன்னை தாழ்த்தி மௌனமாக இருந்தாராம். ஒரு முகாந்திரம் இல்லைங்க, அவரை பகைச்சாங்க. ஒரு முகாந்திரம் இல்லை. இயேசுவை பகைக்கிறதுக்கு எந்த முகாந்திரம் இல்லை. அவர் எந்த குற்றத்தை செய்தார், எந்த பாவத்தை அவர் செய்தார், எந்த பாவத்தையும் எந்த குற்றத்தையும் செய்யல. ஆனால் அவருக்கு விரோதமாக யூதர்கள் எழும்பி, கிரேக்கர்கள் எழும்பி, அந்த ரோம பட்டணத்தில் இருக்கிற மனுஷர்களாம் எழும்பி அவருக்கு விரோதமாக எழும்பி, கூட்டங்கள் எழும்பி இந்த பொய் சாட்சிகள் சொன்னாங்க. இயேசுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொன்னாங்க, மனசாட்சி இல்லாமல் சொன்னாங்க. இந்த மனுஷன் பொல்லாத மனுஷன். யார்? இயேசு. இயேசு ஒரு பொல்லாத மனுஷன். இவன் ஆலயத்தை கட்டி 3 நாளைக்குள்ள எழுப்பான் என்று சொன்னான் என்று சொல்லி அவர் என்ன சொல்றாங்க, பொய் சாட்சியை சொல்லி, அந்த யோரோது பிலாத்துக்கு முன்பாக பொய்யான சாட்சியை சொல்லி இந்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரவான் என்று அபாண்டமான பொய் சொல்லுகிற உலகம் இந்த உலகம். நம்ம உலகம் பகைக்குதுன்னா யோசிச்சு பாருங்க, பகைக்காம இருக்கவே இருக்காது. ஏன் ஆண்டவர் முன்னாடி எச்சரிக்கிறாரு? ஏன் சொல்றாரு? திடன் கொள், நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. பயப்படக்கூடாது. வரப்போற காரியங்கள், இனி வரப்போற காலங்கள், உலகத்தில் வரப்போற காரியங்கள் உபத்திரமான காரியம் தான், கஷ்டமான காலம்தான், பாடுகள் நிறைந்த காலம்தான். ஆனாலும் ஏன் சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ திடன் கொள்ளு, நான் உன்னோட கூட இருக்கிறேன். உலகத்தை முடிவு வரும் சகல நாட்கள் நான் உன்னோட கூட இருப்பேன். கர்த்தருக்கு பயந்து இருக்கும் போது ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாடுகள், உபத்திரவம், பிரச்சனைகள் வரும்போது நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் சத்துவத்தை அளிக்கிறார். காத்திரு, கர்த்தருக்கு வெட்கப்பட்டு போகக்கூடாது நம்மலாம். ஆமே, அல்லேலூயா. இந்த உலகம் நம்மளே எப்படி வேணா பார்க்கலாங்க, ஆண்டவர் பார்க்கறது, உன்னை பார்க்கறது வேற மாதிரி. ஆமே, அல்லேலூயா. உன்னை பார்த்து இப்போ இருக்கிற சூழ்நிலையை உன்னை பார்த்து உன்னை அற்பமாக எண்ணலாம், உன் சூழ்நிலையை பார்த்து அற்பமாக எண்ணலாம், உன்னோட சுபாவத்தை பார்த்து அற்பமாக எண்ணலாம், உன் குடும்பத்தை பார்த்து அற்பமாக எண்ணலாம், உனக்கு ஒரு வசதி இல்லைன்னு சொல்லி அற்பமாக எண்ணலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு காலத்தை, குறித்த நேரம், குறித்த காலம் வைத்திருக்கிறார். உன் அவமானத்தை எல்லாம், அசிங்கத்தை எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு நாள் வருகிறது. ஆமென், அல்லேலூயா. ஆமேன், ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லா அவமானங்களையும் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். உன் முகங்களை எல்லாருக்கும் முன்பாக பிரகாசம் பண்ணி வைக்க போகிற நாட்கள் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும், எந்த பாடுகள் வந்தாலும் நான் கர்த்தரை சேவிப்பேன். அல்லேலூயா. மரணம் நேரிடதா இருந்தாலும் அதுக்கு தப்புவிக்க வல்லவராக இருக்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. யோபு சொல்லுகிறான், எப்படி சொல்லுகிறான் பாருங்க, என் சரீரம் அழுகி நாறி போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வருகையை நான் காண்பேன். ஆமேன், அல்லேலூயா. எப்போதுமே நம்மளுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கணும் பாருங்க, தைரியமா இருக்கணும். யோபுடைய வாழ்க்கையில் எந்த குற்றமும் செய்யல, எந்த தப்பும் செய்யல. ஆனா அவன் நீதிவானாய் வாழ்ந்த காலத்திலே அவனுக்கு வாழ்ந்த துன்பங்கள், ஏராளமான துன்பங்கள், அவன் பட்ட பாடுகள், ஏராளமான பாடுகள், அவமானங்கள் சகித்தான். 6-9 மாதமா அவன் அவமானத்தில் இருந்தான். கூனி குறுகி போனான். ஊர்ல போனவன், தெருவில் போனவன்லாம் அவனை அவமானப்படுத்தினாங்க. நீ என்ன பாவம் செய்துன்னு தெரியல, கர்த்தருக்கு விரோதமாக உன் சரீரம் எல்லாம் அழுகி போச்சு, நாரி போச்சு, சரீரம் முழுவதும் பருக்களாக இருக்கிறது, நாய்கள் வந்து நக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கோடீஸ்வரன், ஒரு பணக்காரனாக இருந்தவன் ஒரே நாளிலே நஷ்டமாகி தன் பிள்ளைகளை இழந்து, ஆஸ்திகளை இழந்து, ஆடு மாடுகளை இழந்து, ஒட்டகங்களை இழந்து, வெள்ளியும் பொண்ணுங்களை இழந்து, எல்லா ஆஸ்திகளையும் இழந்து ஒரு பரதேசியை போல நடுத்தருவில் நிற்க வேண்டிய சூழ்நிலை யோபுவுடைய வாழ்க்கையில் வந்தது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. அவன் செய்தது என்ன? கர்த்தர் கொடுத்தாரே தவிர கர்த்தர் எடுக்கல. ஆனால் சாத்தான் எடுத்தான். அவனுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள், சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை கொண்டு வருவான், போராட்டங்களை கொண்டு வருவான். ஆனால்
ஆண்டவர் நம்மோடு கூட துணை நின்று நம்மை அவனை மேற்கொள்ள வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணையா இருப்பார். கர்த்தர் நமக்கு துணையா இருந்து நம்மை ஜெயிக்க வைக்கிறவர் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஜெயங்கொள்ளுகிறவனாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை. நல்ல போராட்டத்தை நான் போராட வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடணும். விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகம் நமக்கு சவாலாக இருக்கிறது. இந்த உலகத்திலே பிசாசு நமக்கு சவாலாக இருக்கிறான். இந்த உலகத்திலே பிசாசு மனிதர்கள் நமக்கு சவாலாக இருக்கிறார்கள். அவர்களோடு கூட நாம் போராட வேண்டும். வாழ்க்கையில் ஒரு நல்ல போராட்டத்தை நாம் போராடணும். எல்லா விதத்திலும் நாம் போராடி வெற்றி பெறணும். இயேசு நமக்கு துணை நிற்கிறபடினாலே நீ போராடி வெற்றி பெறணும். அல்லேலூயா. நாம் போராடாமல் எந்த வெற்றி பெற முடியாது. இயேசு சிலுவையிலே அங்கே ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. சிலுவையில் அவனை சாத்தானோடு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. நம்முடைய பாவத்துக்காக அவர் போராடினார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக போராடினார். நமக்கு நீதி உண்டாகும்படி அவர் போராடினார். நமக்கு நித்திய ஜீவனை உண்டாக்கும்படி அவர் போராடினார். நம் தரித்திரத்தை மாற்றும்படி இயேசு சிலுவையிலே போராடினார். நம் நோய்களை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய நோய்கள் எல்லாம் சிலுவையிலே அவர் மேல் சுமந்து கொண்டு அவர் போராடினார். எல்லா பாவத்தின் தன்மையில் ஏற்றுக்கொண்டு போராடினார். மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னார். இயேசு இந்த உலகத்தில் போராடி ஜெயித்தார். ஆமே. நாம் இந்த உலகத்தில் போராடி நாம் ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமே. அல்லேலூயா. நாம் போராட வேண்டும். ஆமே. அல்லேலூயா. போராடி கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற வேண்டும். தாவீது எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் கூட அவனுக்குள்ளே போராட்டங்கள் இருந்தது. அவனுக்குள்ளே பயம் இருந்தது, நடுக்கம் இருந்தது. நீ வேதத்தை வாசித்து பாருங்கள். அத்தனை பரிசுத்தவான்களும் போராடினார்கள். உலகத்திலே எல்லா மனுஷனோட போராடினார்கள். போராடிதான் பெரிய வெற்றி கண்டார்கள். தானியேலுக்கு வந்த போராட்டங்கள் எவ்வளவு பெரிய போராட்டங்கள். யோசேப்புக்கு வந்த போராட்டங்கள், தாவீதுக்கு வந்த போராட்டங்கள், ஆபிரகாமுக்கு வந்த போராட்டம், அவன் பிள்ளைகளுக்கு வந்த போராட்டம், அவன் சந்ததிகளுக்கு வந்த போராட்டங்கள். நீங்க சிந்தித்து பாருங்க. வேதத்தில் அநேக மக்கள் போராடி வெற்றி பெற்றார்கள். ஆமே. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார் என்றால் நமக்கு ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஆமே. அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விருத்தி அடைய செய்தார், ஜெயம் கொடுக்க செய்தார். அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் போராடி வெற்றி பெற்றான். அல்லேலூயா. நல்ல ஒரு போராட்டத்தை போராடினான். விசுவாசத்தை காத்துக்கொண்டான். ஆமே. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும், தாய் தகப்பன் அவரை வெறுத்தாலும், உள்ள இருக்கிற மக்கள் அவனை வெறுத்தாலும், தன்னோடு கூட ஆட்டு மந்தையில் வேலை செய்கிறவர் தன்னை வெறுத்தாலும், என்னை பகைச்சாலும், திருடன் என்று சொன்னாலும் ஆண்டவர் அவனை கைவிடலை. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் எனக்கு முன்பாக எப்போது நான் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று கர்த்தருடைய முகத்தை தேடினான். அல்லேலூயா. தாவீது கர்த்தரை நோக்கி கொண்டிருந்தான். உலகம் 1000 பேசும், ஐயா நீ கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிரு. அல்லேலூயா. ஒரு நாள் வரும், உன்னை ஏசினவன் திட்டினவன், உன்னை பார்த்து பரியாசம் பண்ணினவெல்லாம் ஒரு காலம் வரும். உனக்கு உயர்ந்த நிலை வரும்போது தாவீதை திட்டினவன், திருடன்னு சொன்னவன், அவமானப்படுத்தின எல்லாம் என்ன பண்ணுவான்? தாவீதை சேவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆமே. அல்லேலூயா. அவமானத்தின் மத்தியில் தான் மேன்மை நமக்கு உண்டு. போராட்டங்கள் மத்தியில் தான் நமக்கு மேன்மையை தருகிறார். யோசேப்பின் சகோதரருக்கு போராட்டம் இருந்தது. தன் சொந்த சகோதரர்கள் 10 பேர் அவனை பகைத்தார்கள். சொந்த சகோதரர் அவனை பகைத்த போது யோசேப்பின் தரிசனத்தை நின்று விடுமோ? நிற்கல பாருங்க. யோசேப்புக்கு ஆண்டவர் சொன்ன தரிசனம், யோசேப்பை கைவிடாத தேவன், அவர் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. சொந்த சகோதரனாய் வந்த போராட்டங்கள் 1000. ஆனாலும் அவன் கண்ட சொப்பனமும் அவன் கண்ட தரிசனமும் அவன் சுயமாய் காணவில்லை. கர்த்தர் கொடுத்த தரிசனம். அந்த தரிசனத்துக்கு விரோதமாக சகோதரர்கள் போராடின போது அந்த சகோதரர்கள் போராட்டத்தின் மத்தியிலே தன்னை விட்டு கொடுத்தான். அவனை குழியிலே போட்டார்கள், அவமானப்படுத்தினார். 20 வெள்ளி காசுக்காக அந்த மீதியானருக்கு விட்டு போட்டார்கள். அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் எடுத்து போய் அவனை எகிப்து தேசத்திலே பாரோன் என்கிறவனுக்கு முன்பாக கொண்டு போய் வைத்தார்கள். அங்கே போத்திபார் என்ற ஒரு அதிகாரி இடத்திலே போய் அவன் விலை பேசி விற்று விட்டார்கள். அவனுக்கு அடிமையாய் போய் அந்த குடும்பத்தில் வேலை செய்தான். அவமானங்கள், அசிங்கங்கள் பட்டான். அங்கேயும் கூட சிறைச்சாலையில் போய் அங்கு அவமானப்பட்டான். இப்படி அவமானத்தின் சின்னமாய் இருந்தான். ஒரு காலம் வரும்போது
யோசேப்பு அந்த தேசத்திலே பிரதானியாக ஆண்டவர் உயர்த்தினார். அல்லேலூயா. நீ அவமானப்பட்டு உன்னை நொறுக்கி உன்னை கேவலமா பேசின யாவரும் வெட்கப்பட்டு போக ஒரு காலம் வரும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு துணை நிற்கும் போது, ஆண்டவர் நமக்கு துணை நிற்கும் போது மற்றவங்களுக்கு இதெல்லாம் புரியாதுங்க. நீ தேவனுக்கு முன்பாக நிற்கிற உன் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். தாவீதின் இருதயத்தை தான் கர்த்தர் பார்த்தார். மற்றவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். மனுஷனுக்கு முன்பாக நம்முடைய முகங்கள் எப்படி வேணா நம்ம காட்டிக்கலாம் நல்லவங்களை போல. ஆனால் கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய சிந்தை இன்னதென்று தேவன் அறிவார், தூரத்திலிருந்து அறிவார். நம்முடைய இருதயத்தை பார்த்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பின் இருதயத்தை கர்த்தருக்கு தெரியும். தாவீதின் இருதயம் கர்த்தருக்கு தெரியும். ஆபிரகாமுடைய இருதயம் கர்த்தருக்கு தெரியும். பிலேயாமுடைய இருதயமும் கர்த்தருக்கு தெரியும். அவன் காட்டி கொடுத்தான யூதாசுடைய இருதயமும் கர்த்தருக்கு தெரியும். கேயாசுடைய இருதயமும் கர்த்தருக்கு தெரியும். ஆமே. அல்லேலூயா. எல்லா இருதயங்களும் அறிந்திருக்கிற கர்த்தர். ஆமே. நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள்லாம் அறிந்திருக்கிறார். 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம் என்பதே தேவனுக்கு தெரியும். நாம் இன்னைக்கு மத்தியானம் என்ன யோசிக்க போறோம் என்பது நம்ம யோசிக்கலனாலும் நீ யோசிக்க போறதுக்கு முன்னாடி அவர் நீ என்ன யோசிப்பே என்பதை அவர் அறிந்திருக்கிறார். தூரத்திலிருந்தே நம்முடைய சிந்தையை அறிகிற தேவன் வருங்காலத்தை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். முற்காலமும் அவருக்கு எல்லாம் அவர் கையிலே இருக்கிறது. அல்லேலூயா. நாம் போராட வேண்டியது அவசியமா இருக்கிறபடினாலே கிறிஸ்துவ வாழ்க்கை நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் ஜீவகிரீடம் எனக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னார். நல்ல போராட்டம். கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு நல்ல போராட்டமா இருக்கிறபடினாலே நாம் போராடி போராடி வெற்றி பெற வேண்டும். எதற்காக பவுல் போராடினார் என்று நீங்க கவனித்து பார்த்தா, சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகனை போல கட்டப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னார். யாருடைய சுவிசேஷம்? இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை நான் சொன்னபடினாலே நான் பாதகனை போல, ஒரு பொல்லாத ஆளை போல, நான் துரோகம் செய்தது போல, இந்த உலகத்தை ஏதோ வஞ்சித்து ஏமாற்றினது போல என்னை நினைத்து என்னை சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். நான் பாதகனை போல கட்டப்பட்டு இருக்கிறேன். ஏனென்றால் நான் இந்த சுவிசேஷத்தை அறிவித்ததினாலே நான் பாதகனை போல இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அறிவித்தது நிமித்தம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அநேக துன்பங்கள், பாடுகள் அவன் அனுபவித்தான், போராடினான். நீதிமான், கர்த்தருக்கு முன்பாக உத்தமன், கிறிஸ்துவுக்காக அநேக ஊழியங்களை செய்தவன். இந்த அப்போஸ்தலர் எல்லாரும் காட்டிலும் மேன்மையான ஊழியத்தை செய்த அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை கொடுத்தான். கிறிஸ்துவுக்காக தன் உயிரை கொடுக்க ஆயத்தமா இருந்தான். அநேக தரம் அடிகள் பட்டா, மிலாரினாலே கல்லினாலே அடிகள் பட்டா, உபத்திரப்பட்டா, பசியோடு பட்டினியோடு இயேசுவுக்காக வாழ்ந்தா. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது அவருடைய தாகமா இருந்தது. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இந்த இயேசு உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட வேண்டும். இந்த ஆண்டவரை குறித்து நான் சொல்ல வேண்டும். ஒரு காலத்தில் இந்த ஆண்டவரை குறித்து நான் அறியாது இருந்தபடினாலே, இவருடைய ரட்சிப்பை குறித்து நான் புரியாது இருந்தபடினாலே, இவருக்கு நான் விரோதமாக, சபைக்கு விரோதமாக நான் கலகம் செய்தேன். அந்த மக்களை நான் துன்பப்படுத்தினேன். என் வாழ்க்கையில் அவமான சின்னமாய் இருந்த அந்த காரியத்தை எல்லாம் இப்போது புனித சின்னமாய் மாறிவிட்டது என்று உணர்கிறார். சிலுவை குறித்து அவர்கள் பேசினாலே, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவா, அவரா ரட்சகர், அவரா ஆண்டவர், அவரை ஏன் வணங்குகிறேன், அவரை ஏன் தொழுது கொள்றீங்க என்று அநேக மக்களை, யூதர்களை எல்லாம் கொன்று குவிக்கும்படியாக, சிறைச்சாலையில் போடும்படியாக, உபத்திரப்படுத்தும்படியாக, அடிகள் கொடுக்கும்படியாக புறப்பட்டு போனான் இந்த சவுல். ஒரு காலத்திலே இவன் சபையை துன்படுத்தினான். இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று சொன்னவன் இன்னைக்கு இயேசுவே கர்த்தர் என்று எல்லா ஊர்களில், எல்லா கிராமங்களில், எல்லா பட்டணங்களிலும் சுவிசேஷத்துக்காக போராடுகிறார். இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். நான் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டான் என்று சொல்றார். தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. நாம் பாடுகள் எதற்காக பட வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பவுல், நான் உபத்திரப்படுகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் இந்த பாடுகள் எனக்கு வந்தது. ஏன் என்னை சிறைச்சாலைகள், அநேக முறை சிறைச்சாலையிலே அவர் இருந்தார். அநேக கடிதங்களை சிறைச்சாலையில் இருந்து எழுதினார். அவர் ஓடின ஓட்டங்கள், பட்ட பிரயாசங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. ஆமென். அல்லேலூயா. அவ்வளவு பிரயாசத்தை கிறிஸ்து இயேசுவுக்காக போராடினார். நான் போராடாமல் இந்த உலகத்தை வெற்றி பெற முடியாது என்பதற்காக நல்ல போராட்டம் என்று சொல்லுகிறார். இயேசுக்காக நீ சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அது நிமித்தம் உனக்கு பாடுகள் வரும், துன்பங்கள் வரும், வேதனை வரும். ஆனா அந்த போராட்டம் நல்ல போராட்டமா இருக்கிறது.
உன்னை ஊர் பகைக்கலாம், ஊர்ல இருக்கிற எல்லா மனுஷனும் உன்னை எதிர்த்து நிற்கலாம். நீ இயேசுவுக்காக இந்த பூமியிலே அவர் நாமத்தை நீ சொல்லி, இந்த பூமியிலே நீ அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது, பரலோகத்திலே நாம் போகும்போது பிதாவுக்கு முன்பாக அவர் வெட்கப்படாத ஊழியக்காரன் என்று ஆண்டவருக்கு முன்பாக நம்ம சொல்லுவார். அல்லேலூயா. வெட்கப்படாத பிள்ளை என்று சொல்லுவார். பூமியிலே இயேசு கிறிஸ்துவை நாம் மறுதலிப்போமானா, இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லாது இருப்போமானால், ஆண்டவருக்கு முன்பாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவர் வெட்கப்பட்டு சொல்லாது இருப்பார். எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கிறது பாருங்க. நான் இந்த உலகத்திலே எத்தனை அவமானப்பட்டாலும் இந்த அவமானங்கள் எல்லாம் நான் இயேசுவுக்காக நான் படுகிறேன். எனக்காக பாடுபட்டாரே, ஒரு தவறும் செய்யாமல், ஒரு குற்றமும் செய்யாமல், ஒரு பாவம் செய்யாமல், ஒரு வஞ்சனைக்காரியம் செய்யாமல் எனக்காக இயேசு பலியானாரே. அவருக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணுவேன் என்று அப்போஸ்தலன் பவுல் தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார், ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவுக்காக தன்னை சாகமும் ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு போராட்டங்கள் வந்திருந்தோம். அந்த பாடுகளிலிருந்து அவர் மீண்டு வருவதற்காக அநேக உபத்திரவங்கள் மத்தியிலே அவர் அந்த சுவிசேஷத்தை அறிவித்தார். எத்தனையோ எபேசு பட்டணத்திலே சிங்கங்கள் போல அந்த பட்டணத்தில் இருக்க மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். போன இடங்களெல்லாம் எதிர்ப்பு, மாலை போட்டு வரவேற்கல. சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது எந்த சுவிசேஷனுக்கு மாலை போட்டு வர வைக்கல. எல்லா உபத்திரவத்தின் மத்தியிலே தான் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். எந்த பட்டணத்துக்கு போனாலும் கல் எறிகிறாங்க, எங்க போனாலும் சுவிசேஷம் சொன்னா அடிக்க வரானுங்க, அடிச்சாங்க. பவுல் அப்படிதான் பண்ணாங்க பாருங்க. உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம், பாடுகள் மேல் பாடுகள், பலவீனம், சரீரத்தில் ஒரு பக்கம் பலவீனம், ஒரு பக்கம் அடிகள், ஒரு பக்கம் அற்புதங்கள் அடையாளங்கள், ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையான செயல்களை அவன் செய்து கொண்டு இருக்கிறதை, ஒரு பக்கம் வெளிப்பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, ஒரு பக்கம் தரிசனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கையிலே வெளிப்பாடுகளும் தரிசனங்களும் அநேக காரியங்களை அப்போஸ்தலனுடைய பவுலுடைய வாழ்க்கையில நாம் கவனிக்க முடிகிறது பாருங்க. இந்த பாடுகள் உபத்திரத்தின் மத்தியிலே தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷமாக அறிவித்தான். பாடுகள் இல்லை, உபத்திரவம் இல்லை என்று யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், பாடும் கிடையாது, உபத்திரவம் கிடையாது, நாம் என்ன பண்ணலாம், செழிப்பா வாழலாம், காரு பங்களாவோடு வாழலாம் என்று சொல்லுகிறார்கள். ரைட்டு தான், காரு பங்களாவோடு வாழறது சந்தோஷம்தான். ஆனால் சுவிசேஷம் என்கிற ஒரு பாரத்தோடு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆமென், அல்லேலூயா. அதற்காகலாம் ராஜாக்களாகும் ஆசாரியராம் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள், புஸ்தகத்தை எடுத்துங்கன்னா 1 கொரிந்தியர் நினைக்கிறேன், 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் அதில் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை குறித்து, ஒரு வெளிப்பாடுகளை குறித்து இங்கே 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 வசனம் 1லிருந்து 7 வசனங்களை சொல்லுகிறது. மேன்மை பாராட்டுவதில் எனக்கு தகுதி அல்லவே, எனக்கு மேன்மை பாராட்டுவது தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளின தரிசனங்களை வெளிப்படுத்தி சொல்லுகிறேன் சொன்னார். அல்லேலூயா. யார் அருளின தரிசனமா? கர்த்தர் அருளின தரிசனங்களை வெளிப்படுத்துவதையும் சொல்லுகிறேன் என்று சொன்னார். கர்த்தர் அருளின தரிசனங்களை நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அருளின தரிசனங்களை சொல்ல வேண்டும். இன்னைக்கு தரிசனம் சொல்லுகிறேன் என்று சொல்லி கண்ணை மூடிக்கொண்டு எதையோ ஒன்று பொல்லாத காரியங்களை சொல்லிக்கொண்டு, ஊழியம் என்று சொல்லிக்கொண்டு, பொல்லாத கர்த்தர் காட்டாம மனதில் யோசனையை வைத்து கொண்டு ஏதோ கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிற ஊழியம் அல்ல. அப்போஸ்தலன் ஊழியம் எப்படின்னா, கர்த்தர் தனக்கு வெளிப்படுத்தின தரிசனங்களை நான் சொல்லுவதற்கு எனக்கு மேன்மை பாராட்டுறது இல்லை, இது கர்த்தர் கொடுத்தது. ஆனாலும் நான் என்ன பண்றேன், கர்த்தர் எனக்கு சொன்னதை குறித்து நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன்.
இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே தேவன் அநேக தரிசனங்களை, வெளிப்பாடுகளை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்தார். அந்த தரிசனத்தின் வெளிப்பாடுகள் தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். கிறிஸ்துக்குள்ள ஒரு மனுஷனை நான் அறிவேன் என்று சொல்கிறார். கிறிஸ்துக்குள் ஒரு மனுஷன் என்று சொல்கிறார். அந்த மனுஷன் யார் என்றால் பவுலை தான், தன்னை குறித்து தான் என்ன சொல்றாரு, ஒரு மனுஷனை அறிவேன் என்று சொல்லுகிறார். அவர் தான் அந்த மனுஷன். அவனை குறித்து நான் அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்பாக 3ஆம் மாணவன் வரைக்கும் எடுக்கப்பட்டான். ஒரு 14 வருஷம் முன்பாக 3ஆம் மாணவரை எடுக்கப்பட்டான் என்பதையும் இங்கே அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் சரீரத்தில் இருந்தானா, சரீரத்துக்கு புறம்பே இருந்தானா என்பதை கர்த்தர் அறிவார், அவன் அறியான் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த சம்பவம் எங்கு நடந்தது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த வசனத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கை 14ஆம் அதிகாரம் 19. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருக்கிற சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அந்தியோகியாவிலே இக்கோனியாவிலிருந்து யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்தார்கள். என்ன செய்தாங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்காக கல் எறிந்தார்கள் என்று கேட்டால், அங்கே விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த அந்த ஜனங்களை பார்த்து, அந்த மனுஷர்களை பார்த்து சொல்லுகிறார். 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷன் தானே. நீங்கள் இப்போது வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளை எல்லாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு மனம் திரும்ப வேண்டும் என்று பிரசங்கிக்கிறோம் என்று அவர்கள் அந்த இடத்துல பிரசங்கித்தார்கள். ஜீவனுள்ள தேவனிடத்திலே மனம் திரும்பும்படி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, சமுத்திரத்தை உண்டாக்கின, கடலை உண்டாக்கின, வானத்தை உண்டாக்கின, சூரியன் சந்திரனை உண்டாக்கின மெய்யான தெய்வத்தை நீங்க வணங்காமல் சாதாரண விக்கிரகங்களை நீங்க வணங்கி கொண்டிருக்கிறபடினாலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர்கள் பிரசங்கித்த போது சென்ற காலங்களில் எல்லாம் ஜனங்கள் அவர்களை தங்கள் வழிகளே நடந்து விட்டு போயிருந்தார்கள். அந்த காலங்களை பார்த்தா அவர் என்ன பண்ணாங்க? தங்கள் சொந்த வழிகளிலே அவர் நடந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக மக்கள் தெய்வத்தை தேடுகிறார்கள். யார் தெய்வம் என்று தெரியாமல் வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் இந்த பூமியில் உண்டு, அவைகளை நிர்மூலமாக்கி போடுவேன் என்று எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம். ஆமே. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உண்டாக்கினவர். ஆமே. அவர் அப்படியேப்பட்ட வல்லமுள்ள தேவனை அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்தபடினாலே அவர் என்ன பிரசங்கித்தார் பாருங்கள். அந்த பட்டணத்திலே அவர்கள் நன்மை செய்து வந்தும் வானத்தின் மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாக அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். அல்லேலூயா. எப்படி சொல்றார் சுவிசேஷத்தை? அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி தேவனை குறித்து சுவிசேஷம் சொல்லுகிறார் என்று நீங்கள் வாசித்து பார்த்தா, அவர் நன்மை செய்து வந்திருந்தார். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் நமக்கு நன்மை செய்து வந்திருந்தார். வானத்தின் மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் கர்த்தர் நமக்கு தந்தார் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த வானத்தின் மழையை கர்த்தர் நமக்கு தருகிறார். வானத்தை பூமியை உண்டாக்கினவர், மேகங்களை உண்டாக்கினவர் வானத்துக்கு கட்டளிடுகிறார், மேகங்களுக்கு கட்டளிடுகிறார். அவைகள் பூமியில மழையாய் பொழிகிறது. அதனாலே பூமியில் உள்ள மரங்கள், செடிகள், ஆகாரங்கள், பயிர் வகைகள் எல்லாம் முளைந்து நமக்கு ஆகாரத்தை தருகிறது. அதனாலே நம்முடைய இருதயத்தை நம் சந்தோஷத்தினால நிரப்புகிறார். இந்த தெய்வத்தை விட்டுவிட்டு நீங்க வீணான தேவர்களை ஏன் வணங்குகிறீர்கள் என்று அவர்களுக்காக என்ன பண்ண சாட்சியாக அறிவித்து இந்த காரியத்தை அவன் சொல்லி கொண்டிருக்கும் போது, இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுடைய ஜனங்களை பலியிடாதபடி அவர்களை அமர்த்துவதற்கு அரிதா இருந்தது. பாருங்க, ஒரு பட்டணத்தில் போய் அந்த விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்க அந்த ஜனங்கள் மத்தியில் போய் நீங்க பலி செலுத்த வேண்டாம், வானத்தை பூமியை உண்டாக்கின தெய்வத்தை நீங்க வணங்குங்கள் என்று சொல்லி அவளோடு கூட பேசின போது அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அவர் கேட்கவே இல்லை. அப்போஸ்தலனுடைய பவுலை கேட்கல. பாருங்க, பவுலுடைய பேச்சு கேட்கல. ஏன் கேட்கல? எதற்காக கேட்கல? அவங்களுடைய அறியாமை,
கர்த்தரை குறித்து சரியான அறிவு அங்கே இல்லை. ஆனாலும் அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். பின்பு அந்தியோகியாவிலும் இக்னோனியாவில் இருந்து யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து கொல்லும்படியாக சொன்னார்கள், கட்டளையிட்டார்கள். பவுலை என்ன பண்ணாங்க? அந்த பட்டணத்தில் கல்லெறிந்து கொன்னார்கள். எதற்காக இந்த பாடுகள்? எதற்காக இந்த உபத்திரவம்? எதற்காக? சுவிசேஷத்தை அறிவித்ததினாலே. அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவித்தா இந்த உலகம் நம்மை பகைக்கும் தான், விரோதம் தான், பண்ணும் தான். ஆனால் இவ்வளோ வானத்தை பூமியை உண்டாக்கின தெய்வம் பவுலு அன்னைக்கு கல்லிருந்து சாகும்போது ஏன் தடுத்துருக்கலாமே அப்படின்னு சில பேருக்கு எண்ணங்களாக இருக்கலாம். பாருங்க, ஆண்டவர் அவனை அடைக்கும் போது சொல்றார், என்ன சொல்றார்? இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் அநேக பாடுகளை என் நாமத்தின் நிமித்தம் பட வேண்டியதாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி தான் அழைக்கிறார். அல்லேலூயா. பாடுகள் இல்லாமல் ஊழியம் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பாடுகளை பட்டா, உபத்திரவத்தின் வழியாக சுவிசேஷத்தை அறிவித்தா, எங்க எல்லாரும் சேர்ந்து கல்லெறிகிறாங்கங்க. சும்மா இல்லை, எல்லாரும் சேர்ந்து கல்லெறிகிறாங்க. ஊரே சேர்ந்து கல்லெறியுது, அடிக்குது, அடி அடின்னு அடிக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு கல்லடி நம்ம முகத்தில் விழுந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஆனால் அநேக அடிகள் அடித்த போது அவன் செத்து போனான் என்று விட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போல அவனை தரன்னு என்ன பண்ணாங்க? வெளிச்சிட்டு போனாங்களா? அப்படிதான் போட்டுக்குது பாருங்க. அவனை வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். செத்து போயிட்டான்னு சொல்லி அவனை என்ன பண்ணாங்க? 19ஆம் வசனம் கடைசியாக பார்த்தீங்கன்னா, வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். அவன் செத்து போயிட்டான் என்று நினச்சி என்ன பண்ணாங்க? இழுத்துக்கிட்டு போனாங்க. உண்மையாலேவே வேத வல்லுநர்கள் அங்கே இருந்த சூழ்நிலையை பார்த்தா கல் எறிஞ்சோடனே செத்து தான் போனார். அந்த செத்து போனது தான் 14 வருஷத்துக்கு முன்பாக சொல்கிறார்ல, இங்கே தான் அவர் செத்ததாகும். வேத வல்லுநர்கள் ஆராய்ச்சி இந்த 14 வருஷம், எந்த 14 வருஷம்னா எப்போ இந்த காரியத்தை சொன்னார் என்பது, எப்போ இவருக்கு இந்த தரிசனம் உண்டானது என்பதை வேத வல்லுநர் சொல்லுகிறதுனா, இந்த கல்லெறிந்து அடிக்கப்பட்ட போது இவர் செத்து போனார் என்று சொல்லல. அப்போ தான் அவருடைய ஆவி அவரிடத்திலிருந்து புறப்பட்டது. சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையிலே அவன் எழுந்து பட்டணத்துக்கு பிரவேசித்து மறுநாளிலே பர்னபாவுடனே தெர்பைக்கு புறப்பட்டு போனான். பாருங்க, செத்து போயிட்டாங்க என்று நினச்சிட்டு என்ன பண்ணாங்க? விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவருடைய சீஷர்கள் எல்லாரும் சேர்ந்து, இயேசுவின் சீஷர்கள்லாம் சேர்ந்து அவன் பவுலை சூழ்ந்து நின்னதினாலே என்ன நடந்ததுன்னா, பவுல் உயிர் பெற்றான். அப்போது உயிர் பெற்ற போது அந்த சம்பவத்தை தான் நீங்க பவுல் இங்கே கொரிந்தியர் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே இந்த காரியத்தை எல்லாம் சொல்லுகிறார். 14 வருஷத்துக்கு முன்பாக ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு பரதேசிக்கிறது 3ஆம் வானம் என்று வாசிக்க. அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். கிறிஸ்துக்குள் ஒரு மனுஷன், 3ஆம் வசனம். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் 3ஆம் வானம் வரைக்கும், 2ஆம் வசனத்திலே அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். பவுல் சொல்றாரு, அந்த மனுஷன், கிறிஸ்துக்குள் ஒரு மனுஷனை அறிவேன். அவன் யார்? பவுல் தான் சொல்றாரு. அவன் 14 வருஷத்துக்கு முன்பாக 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். 3ஆம் வானம் பரதேசிக்கு. 3ஆம் வானம் என்று எதை சொல்றாரு? பரதேசிக்கு. இயேசு சொன்னாரே, கல்வாரி சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும்போது அந்த சீஷனை பார்த்து, எந்த சீஷனுக்கு? சிலுவையில் தொங்கி கொண்டு இருந்த ஒரு கல்லனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பா என்று சொன்னார். அந்த பரதேசி என்றா வானம் 3ஆம் வானம் சொல்லுது. முதல் வானம் நாம் பார்க்குற இந்த ஆகாய மண்டலம், நாம் பார்க்குற இந்த காற்று மண்டலம், இதெல்லாம் ஒரு முதல் வானம். 2ஆவது வானம் என்பது சொல்லு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இருக்குதே, அதெல்லாம் 2ஆவது வானம் சொல்லுது. 3ஆம் வானம் சொல்லப்படுகிறது பரதேசி என்று சொல்லப்படுகிறது. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அந்த பரதேசியிலே ஆண்டவர் அந்த பரதேசிக்கு ஒரு போனதாகவும், எந்த பரதேசிக்கு? நம்ம மற்றவங்களை பார்த்த பரதேசி நம்ம திட்டுவோம். அந்த பரதேசிக்கு என்ன பண்ணாரு? அங்கே போய் என்ன பண்ணாரு? மனுஷர் பேசப்படாத வார்த்தைகளை, தேவ தூதருடைய வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணாரு? அவர் கேட்டார். மனுஷர்களால் பேசப்படாத வார்த்தைகள்னா அப்ப தேவ தூதருடைய வார்த்தைகள் அவர் கேட்டதாகவும் இங்கே சொல்கிறார். பாருங்க, அவன் சரீரத்தில் இருந்தானா சரீரத்து புறம்பே இருந்தானா என்பதை அவன் அறியான் என்றார். பாருங்க, நம்ம உடைய சரீரம் இருக்குது. அவன் செத்து போயிட்ட உடனே சரீரம் இங்கே தான் இருக்கும். ஆவி என்ன ஆகணும்? அவனை விட்டு போயிடும். ஆவி அவனை விட்டு போயிடும். அவன் செத்து போயிட்டான், ஆனால் ஆவி அவன் விட்டு போயிடுச்சு. அவன் பாடி தான் அங்கே இருக்குது. அப்போ மறுபடியும் அந்த ஆவி திரும்பி வந்துருச்சுன்னா
உடனே அவன் எழுந்திருப்பான். இதை தான் இங்கே நடந்த சம்பவமே இதுதான். அடித்தாங்க, அவன் செத்து போயிட்டாரு. செத்து போட்டு என்ன பண்ணிட்டான், பரலோகத்து பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அங்கே பரதேசிக்கு போன உடனே சீசைகள்லாம் இங்கே என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ண போது அவனுடைய ஆவி மறுபடியும் என்ன பண்ணுச்சு, திரும்ப வருது. விண்ணப்பம் பண்ணுகிறவன் பூமியில் விண்ணப்பம் பண்ணினா அவன் செத்து போனவனை கர்த்தர் என்ன பண்ணாரு, உயிரோடு எழுப்புறாரு. மறுபடியும் அந்த தெருபையா பட்டணத்துக்கு புறப்பட்டு போய் பவுல் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அந்த இரத்த காயத்தோடு அந்த ரணகாயத்தோடு போய் மறுநாளிலே பர்னபாவோடு சேர்ந்து சீஷர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். அல்லேலூயா. பட்டணங்களிலே கிராமங்களில் இவ்வளவு பாடுகள் மத்தியிலே அவர் ஊழியத்தை செய்தார். அந்த மனுஷன் யாரு, தன்னை குறித்து தான் சொல்றா. இவ்வளோ வெளிப்பாடுகள் நிறைந்த ஒரு மனுஷனுக்கு, பரலோகத்தில் இருந்து கொள்ளப்பட்ட மனுஷனுக்கு இவ்வளோ காரியங்கள் அவனுக்கு தெரியுது. இன்னைக்கு இருக்கிற மனுஷங்கள்லாம் சொல்கிறானுங்க, நீ டிவி படித்து செய்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நான் கர்த்தரை பார்த்ததாகவும் தரிசனம் பண்ணதாகவும். சில பேர் சொல்லியிருக்காங்க, அடிக்கடி வாரத்தில் 4 வாட்டி போயிட்டு வந்துடுறான் பரலோகத்துக்கு. பரலோகத்துக்கு பரதேசி கூட போகிறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக பரலோகத்துக்கு போயிட்டோம். இவனுக்கு மட்டும் விசா எப்படி கொடுத்தாருன்னு தெரில. கள்ள உபதேசக்காரர்கள். ஆண்டவர் அப்பப்போ என்ன பண்ணுறாரு, வாரத்தில் 4 வாட்டி கூட்டும் போய் கமிட்டி மீட்டிங் வைக்கிறாராம் அந்த கிழவனுக்கு. சொல்லிக்கினே இருக்கிறான் பாரு, ஆண்டவர் என்ன பரலோகத்துக்கு கூட்டு போனான் அப்படி போய் சொல்லின்னு தெரிஞ்சுன்னுக்கிறான் ஒரு பொருளா. ஏன்னா இவர் கண்ட தரிசனமா, இவர் கண்ட வெளிப்பாடா. இவன் சொல்கிறான் பாரு, இது சொல்லலாம் மேன்மைப்படுத்தலாம், ஆனால் என்னை மேன்மைப்படுத்த முடியல, என்னால் கர்த்தர் கொடுத்த தரிசனம் நான் மேன்மைப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொன்னான். அப்போ கூட சொல்கிறான் பாரு, மறைவாக தான் சொல்கிறான், வேறு ஒரு மனுஷனை நான் ஒரு மனுஷனை அறிவேன்னு. அந்த மனுஷன் அவனை குறித்து தான் சொல்கிறாரு. தன்னை குறித்து ரகசியத்தை என்ன பண்ணார், மேன்மையாக பேசலை. அப்படி என்ன பண்ணார், வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு, சுவிசேஷத்தை சொல்லும்போது அப்படியே சொல்லிடுறாரு சில விஷயங்களை. பாருங்க, சரீரத்தில் இருந்தானா சரீரத்து புறம்பே இருந்தானா தெரியாது. அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஃபர்ஸ்ட் 3ஆம் வானம் சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு, பரதேசம் சொல்கிறார். இப்போ 3ஆம் வானம் என்னவா இருக்குது, பரதேசியாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. 3ஆம் வானம் பரதேசியாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நமக்கு பரலோகத்துக்கு போவதுக்கு முன்பாக பேரடைஸ் இளைப்பாறுதல் இடத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, தாவீது எல்லாருமே எங்கே இருக்கிறாங்க, அந்த பரதேசிலே அங்கே இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் இப்போது இருக்கிறார்கள். கர்த்தர் ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு அந்த இளைப்பாறுதலை தருகிறார். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று இரட்சகர் என்று வாழ்ந்து அவருக்காக ஜீவித்து மரிக்கிறவர்களுக்கு அந்த பரதேசிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அந்த பரலோக ராஜ்யம். ஆமென், அல்லேலூயா. அந்த பரலோகத்துக்கு போவதற்கான வழி முதலாவது இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதலை கர்த்தர் வைத்திருக்கார். அந்த இளைப்பாறுதலையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, பவுல் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, பரதேசி கூட பார்த்து கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக பரலோகத்துக்கு போயிட்டு பிதாவையே பார்த்துட்டு வந்துடுறானுங்க. பிதாவை ஒருவனும் ஒரு நாள் கண்டதில்லை, ஆனால் இவன் பிதாவையை பார்த்ததான்னு சொல்லிடுவான். இயேசு கிறிஸ்துவ அங்கே பார்த்துன்னு சொல்லிடுவான். எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், பொய்யா சொல்லினுக்கிறான். பொய்யின் ஆவிகள் இன்னைக்கு உலகத்திலே அநேக பொய்யின் ஆவிகள் என்ன பண்ண சுற்றி தெரிஞ்சுன்னு இருக்கிறான். ஊழியக்காரன் சொல்லிக்கின்னு ஜனங்கிட்ட ஏமாற்றி பொருளாசை காட்டி பண ஆசை காட்டி நாங்கள் தான் கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி ஏமாற்றின்னு சொல்லி தெரிஞ்சுன்னுக்கிறான். வேதத்தை சரியாக படித்து கள்ள போதகனையும் கள்ள தீர்க்கதரிசியும் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஆமே, நான் போன பின்பு சபையை தப்பு விடாதபடி ஓநாய்கள் சபைக்குள் வரும் என்று சொல்லப்படுது. நியாயவஞ்சமாக பேசி பொருளாசையை பேசி தவறான உபதேசங்களை கிருபை வரங்களை தப்பாக பேசி தனக்கு சாதகமான வசனங்களை பேசி என்ன பண்ணுவான், ஜனங்களை இழுத்து கொண்டு அவனுக்கு எந்த ஆத்மா ஆதாயம் பண்ண மாட்டான். மற்றவர்களுக்கு சபையில் இருக்கிற ஆத்மாக்களை தான் என்ன பண்ணுவான், அவனை போய் தேடி அவங்களுக்கு வேற்றுமையான உபதேசத்தை பண்ணி அந்த ஆத்மாக்களை என்ன பண்ணுவான், தன் பக்கமாக இழுத்து கொண்டு அவங்களுக்கு வேற்றுமையான உபதேசம் பண்ணி அவங்ககிட்ட இருந்து காணிக்க தசமாக வாங்கி என்ன பண்ணுவான், அவனை துன்றதுக்கு. இவன்லாம் பெரும் வயிற்று சோம்பேறிகள், தேவ பக்தி வேஷத்தை தரித்து கொண்டு என்ன பண்ணுவாங்க, பெரு வயிற்று சோம்பேறிகள், ஆதாய தொழிலாக எண்ணுகிறவர்கள் கிறிஸ்துவர்கள். சில கிறிஸ்துவ போதகனைகள் ஆதாய தொழிலாக இருக்கிறது. நான் வன்மையாக இதை கண்டிக்கிறேன். என்ன பண்ணுறேன், வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இதெல்லாம் இப்படி பேசுவது எனக்கு சில கஷ்டமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட கள்ள உபதேசிகள், ஜனங்களை ஏமாத்துகிறவர்கள், பொருளாசை பண ஆசை காட்டி இப்படி ஏமாத்துகிறவர்கள் கர்த்தருக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நான் அவங்களை கடிந்து கொள்கிறேன்.
கள்ள உபதேசிகள் தேவன் கொடுத்த தரிசனத்தை சொல்லாமல், தேவன் கொடுத்த வெளிப்பாடுகளை சொல்லாமல், தன் மனதிலே யோசித்து, தன் மனதிலே கற்பனையாய் வந்த கதைகளையும், கட்டுக்கதைகளையும், கிழவி கதைகளையும், கிழவி பேச்சுகளையும் இன்னைக்கு உலகத்திலே திரித்து விடுகிற, வேதத்தை சொல்லாமல், சத்தியத்தை சொல்லாமல், கட்டுக்கதைகளை திரித்து விடுகிற பொல்லாத ஊழியக்காரனுக்கு ஐயோ! அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்துக்கு புறம்போய் இருந்தானோ என்பதை நான் அறிய, தேவன் அறிவார். ஆமென், அல்லேலூயா. தேவன் அறிகிறவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் தேவன் அறிகிறவராக இருக்கிறான். அப்படிப்பட்டவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன், அப்படிப்பட்டவைகளை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். அவன் சரீரத்தில் இருந்தானா இல்லையான்னு தெரியாது, அவன் பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை நான் அறிவேன். அவன் மனுஷர் பேசப்படாத தூதர்களுடைய பாஷையை நான் பேசப்பட்டதை அறிவேன். ஆனாலும் என்னை குறித்து நான் என் பலவீனங்களே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட பலவீனங்களை அன்றி வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டேன் என்று சொல்றா. நான் வேற எதையும் குறித்து என்ன பண்ண போறது இல்லை, மேன்மை பாராட்ட போறது இல்லை. சத்தியமானதை நான் பேசுகிறேன். என்ன பேசுறாரா? சத்தியமானதை பேசுகிறேன். இன்னைக்கு சத்தியமானதை பேசாமல் இன்னைக்கு பொய்யா பேசினுக்கிறான், ஊர் ஃபுல்லா பொய்யா தெரிஞ்சுனுக்கிறான், பொய்யா பேசிங்கன்னு ஏமாத்தி கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு அப்படி சத்தியத்தை பேசுகிறவர்கள் இன்னைக்கு ஆண்டவர் சபையில் ஏற்படுத்த வேண்டியாக கர்த்தர் நாம் சோத்தரிக்கணும். ஆமென், அல்லேலூயா. மேன்மை பாராட்ட மனதா இருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. மேன்மை பாராட்ட எனக்கு மனசு இருந்தாலும் நான் புத்தி இல்லாத ஆள் இல்லை. நான் சொல்ற கேளுங்க. ஆனாலும் ஒருவன் என்னிடத்தில், வாசிங்க, ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அப்படி நான் செய்யாதிருப்பேன். எப்படி செய்யாதிருப்பேன்? என்னை மேன்மையாக எண்ணிக்கொள்வதற்கு, மற்றவர்களுக்கு முன்பாக மேன்மையாக எண்ணிக்கொள்வதற்கு முன்பாக நான் காரியங்களை செய்ய முடியும். ஆனால் நான் அப்படி நான் செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்கள் கூறிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. இங்க சொல்றாரு, ஒரு மனுஷன் அறிவேன். முதல்ல அங்க 3ஆம் வசனத்தில் சொல்றாரு, 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, அன்றியும் வெளிப்படுத்தப்பட்டவைகள் கூறியவைகளை மேன்மையை குறித்து. இப்ப என்ன சொல்ல வராரு? எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள் என்று இப்ப என்ன சொல்றாரு? கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டே வந்து என்ன பண்ணிடுறாரு? கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின அவைகளை குறித்து அப்படி சொல்றாரு. கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்தினார்? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பரம தரிசன காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறார். மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கும். அது என்னை உயர்த்தாதபடி அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. நம் சரீரத்தில் ஒரு முள், அந்த முள் என்று எதை சொல்லுகிறதுனா வேதனை என்று சொல்லுகிறார். வேதனை, சரீரத்தில் இருக்கிற வேதனைகளை குறித்து சொல்ல, பாடுகளை குறித்து சொல்ல, உபத்திரவத்தை குறித்து இங்கே முள் என்று சொல்லப்படுகிறது. அவன் சரீரத்தை அடைந்த பாடுகள், உபத்திரவத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நான் உயர்த்தாதபடிக்கு எனக்கு அது என்ன பண்ணுது, கொட்டு சாத்தானுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த முள் இது தேவனால் கொடுக்கப்பட்ட முள் அல்ல, இவன் தேவனால் பெற்ற முள் அல்ல, இது சாத்தான் செய்த ஒரு செயல் என்று சொல்லுகிறார். எப்படி என்றால், இவன் சுவிசேஷத்தை அறிவிக்க இவனுக்கு உபத்திரவங்கள் பெருகிறது. எங்கு போனாலும் அடி உபத்திரவம் நடக்குது. அந்த சரீரத்தை அடி வாங்கினதுனாலே எங்க போனாலும் சுவிசேஷத்தை அறிவிச்சா அடிக்கிறாங்க. ஆனா இதுக்காக என்ன பண்றாரு பவுல்? இந்த முள்ளுக்காக ஜெபம் பண்றாரு. இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படியா ஜெபம் பண்றாரு. எந்த முள்? உபத்திரவம் என்கிற முள், துன்பம் என்கிற முள், போராட்டம் என்கிற அந்த முள்ளுக்காக என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை விட்டு இந்த உபத்திரமும் பாடுகள் நீங்கும்படியாக என்ன பண்றாரு? ஜெபிக்கிறத நான் பார்க்கிறோம். இந்த முள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தின போது அந்த தமஸ்கு பட்டணத்தில் இவன் புறப்பட்டு போன போது அவர் அங்கே சொல்றார், பவுல், சவுலே சவுலே நீ என்னை துன்பப்படுத்துவது சரியல்ல என்று அங்க சொல்றாரு. துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்றாரு. யாரை துன்பப்படுத்தினான்? அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சபையும் துன்பப்படுத்தினான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இங்கே துன்பப்படுத்தப்பட்டவன் யார் என்று கேட்டால், இந்த சவுல் சபையை துன்பப்படுத்தினவனாய் இருந்தான். அப்போது ஆண்டவர் சொல்றார், ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, முள்ளின் மேல் உனக்கு உதைப்பது கடினமா இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆமீன். இங்க ஒரு முள்ளு சொல்லப்படுகிறார். அந்த முள்ளு தான் இங்க போய் என்ன இருக்குது, இவனுக்கு இடையில வந்து இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில அந்த முள், அன்னைக்கு சபையை துன்பப்படுத்தின அதே முள், அன்னைக்கு இவன் மூலமா சாத்தான்
சபையை துன்படுத்தினான். இந்த முள் யார்னா சாத்தானை குறிக்கிறது. அவன் தான் சபையை துன்படுத்தும்படியாக சவுலை ஏவி செய்தான். இப்போ அதே முள் சவுலுக்குள்ளே கிரியை செய்கிறத நாம் பார்க்கிறோம், கவனிக்கிறோம். அவனுக்கு ஒரு முள் கொடுக்கப்படுகிறது, அது கொட்டு சாத்தானுக்கு ஒப்பா இருக்கிறது. அவனை ஒவ்வொரு நாளும் அது கொட்டிக்கொண்டே இருக்கிறது. அவன் சரீரத்தில் சில பலவீனங்களை குறித்து வேத வல்லுநர் சொல்கிறார்கள். அநேக அடிகள் பட்டா, உதைகள் பட்டா ஆகினாலே அவர் சரீரத்தை எலும்புகளிலே பலவீனம். அவர் அந்த சூரிய ஒளியை போல பிரகாசமான ஒளியை கண்களில் பார்த்ததினாலே அவர் கண்கள் என்ன பண்ணிது, மங்களாய் தெரிஞ்சதாலும் அந்த சூரிய வெளிச்சத்தை பார்த்தனா கண்களில் தண்ணி வடிந்து கொண்டு இருக்கிறதாகவும் சில பேர் சொல்லுகிறார்கள். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லுகிறார், இது கிறிஸ்து நிமித்தம் அந்த உபத்திரவம் துன்பம் என்று அவர் சொல்லுகிறார். வாசிங்கள் அதே காரியத்தில், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 3 தரம் நான் என்ன பண்றேன், 3 தரம் நான் வேண்டிக் கொண்டேன் என்று சொல்றான். இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் 3 தரம் தான் வேண்டிக் கொள்ளணுமா? அதுக்கு மேல வேண்டிக் கொள்ளக்கூடாதா? அப்போஸ்தலன் பவுல் 3 தரம் தான் வேண்டிக் கொண்டார், அவருக்கு பதில் வரலையே. ஆனால் அப்படி சொல்றாங்க சில பேர். ஆண்டவர் பதிலை கொடுத்தா 3 தரக்குள்ள நீங்க எத்தனை தரம் ஆண்டவரத்தை நீங்க விண்ணப்பம் பண்ணினாலும் ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார். 3 தரம் விண்ணப்பம் பண்ணி நீ கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். கர்த்தர் என்ன சொன்னாரு? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, நீ பலவீனமா இருக்கும்போது ஆண்டவர் உனக்கு கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. எங்கெல்லாம் உங்களுக்கு சரீரத்திலேயே ஆவியிலும் ஆத்துமாவிலும் பலவீனமா இருக்கிறதோ ஆண்டவர் பதில் தருகிறார். உன் சரீரத்தில் பலவீனத்தின் நிமித்தம் நீங்க ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டா அந்த பலவீனத்திலே அவருடைய கிருபை உன் வாழ்க்கையில வரும்போது நீ பலன் அடைவாய். அல்லேலூயா. என்னை பலப்படுத்த கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். இயேசு கிறிஸ்துடைய கிருபை அவனை பலப்படுத்தினதாகவும் அநேக தரம் சொல்லுகிறார். அந்த கிருபை தான் அவன் ஆண்டவரை வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே, இது நீங்கும்படியா எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னார். என் கிருபையை நான் உனக்கு தரேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதற்கான தகுதியை தருகிறது. ஆண்டவருடைய கிருபை தான் இந்த அவமானத்தை, போராட்டத்தை சகித்துக்கொள்ள, அடிகளையும் பாடுகளையும் சகித்துக்கொள்ள கிருபை தருகிறது. ஆகினாலும் இந்த கிருபை நமக்கு அனுதினமும் நமக்கு வேணும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்த அதே கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கணும். கிருபை என்றால் ஏதோ ஒன்று ஆண்டவர் பல காரியங்கள் பல பேர் பலர் சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க? கிருபை என்றால் ஆண்டவர் மேலிருந்து கீழே பார்க்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் எல்லாம் சொல்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தகுதி இல்லாத ஒருவனுக்கு ஆண்டவர் தகுதியை உண்டாக்குறார் என்று சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாங்க, மொழிபெயர்ப்பில் என்ன சொல்றது, தேவன் தானாகவே இறங்கி வந்து ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது. ஆமே. கிருபை என்றால் என்னது என்று தெரியாது. கிருபை என்றால் என்னது என்று தெரியாது. அக்கிரம செய்யக்காரர்கள் அன்னைக்கு அந்த ஜனங்கள் அக்கிரமத்தினாலும் அநியாயத்தினாலும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போது இந்த பூமியை நான் அழித்து போடுவேன் என்று சொன்ன போது ஆண்டவர் நோவாவுக்கு மாத்திரம் கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா கர்த்தரிடத்தில் கிருபை கேட்கல. கிருபை என்று எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் தானாக இறங்கி வந்து ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு என்ன பண்ணாரு, வாழ்வதற்கான தகுதி, அத்தனை தகுதியும் எல்லாரும் செத்து போன தகுதி இருந்தது. ஆனா இவனுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. எந்த மனுஷனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறதோ அவன் வாழ்ந்திருக்க முடியும். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறதே, மோசே எழுதியிருக்கிறாரே, தாவீது அதை சொல்லுகிறாரே. இதெல்லாம் பாருங்க, கிருபை என்பது என்ன தெரியுமா? பாவங்களையும் அக்கிரமங்களையும் மூடக்கூடியதா இருக்கிறது, அன்பு நிறைந்ததா இருக்கிறது. கிருபை அன்பு நிறைந்ததா இருக்கிறபடினாலே நம்முடைய அக்கிரமத்தை மூடுகிறதா இருக்கிறது. அந்த கிருபையை தேவன் என்ன பண்ணாரு, பவுலுக்கு நான் தருகிறேன் என்று சொல்றார். இதுதான் என்ன பண்ணாரு அப்போஸ்தலன் பவுல், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமா விளங்கும் என்று சொன்னார். ஆகிலும் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படிக்கு. அப்ப என்ன சொல்றாரு, ஆகிலும் கிறிஸ்துவின் வல்லமை. இந்த கிருபையை குறித்து பவுல் என்ன சொல்றாரு, கிறிஸ்துவின் வல்லமை. தேவன் இந்த உலகத்தில் பெரிய பிதாவின் வல்லமை எது தெரியுமா? அந்த கிருபை. ஆமென், அல்லேலூயா. இந்த கிருபையை கொடுத்து தான் ஆண்டவர் மனுஷன் என்ன பண்றாரு, பெரிய வல்லமை என்று பவுல் சொல்றார். இதுதான் வெளிப்பாடு அவருக்கு. தேவனுடைய பெரிதான வல்லமை அந்த கிருபை. அந்த கிருபை என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டும். வாசிங்க.
என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கி இருக்கும்படி என் பலவீனம் குறித்து நான் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன். ஏன் அவர் மேன்மை பாராட்டுகிறார் என்று 10ஆம் வசனத்தை இன்னைக்கு வாசித்த பார்த்து அதையும் சொல்லுது. அந்தபடி நான் பலவீனாக இருக்கும்போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். எப்போதெல்லாம் தன்னை பலவீனம் உள்ளவனாக இருக்கிறானோ அப்போதெல்லாம் பலவானா மாற்றுது. ஏன்? அவன் பலவீனமாக இருக்கும்போது கிருபை, தேவ கிருபை அவனை தாங்குகிறது. தேவனுடைய பலத்த கிருபை என்னை மூடுகிறது. நான் எப்போதுமே பலவீனனா இருக்க விரும்புகிறேன் என்று சொல்றார். பாருங்க, ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு பலவீனங்கள் வருகிறது. யாரு நிமித்தம் வருகிறது? கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு பலவீனங்கள் வருகிறது. அவர் சொன்னது, நான் சுவிசேஷத்தை அறிவித்ததினால் இவ்வளவு பாடுகள் படுகிறார். நிந்தைகளும் நெருக்கங்களும் துன்பங்களும் யாருக்கு வருது? இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னார். எல்லா சூழ்நிலையும் நாம் பிரியப்படணும். பாருங்க, துன்பம் வந்துச்சுன்னா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை சில பேர் விட்டுட்டு ஓடிடுவாங்க. பாடுகள் வரும்போது ஓடிடுவாங்க. சபைக்கு இப்படிலாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க. வரப்போகிற நாட்களில் சபைக்கு என்ன ஒரு மேன்மையான காரியம் நடக்கும்போது ஒரு பக்கம் அற்புத அடையாளம் நடக்க தான் செய்யும், ஒரு பக்கம் உபத்திரவும் ஒரு பக்கம் வந்துன்னு தான் இருக்கும். எல்லாம் பாடுகள் மத்தியும் துன்பத்தின் மத்தியிலும் என்ன பண்ணணும்? அந்த வழியாக கடந்து போய் தான் ஆகணும். இக்காலத்தின் பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. நாம் ஆள போகிறோம். இக்காலத்தின் பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பதுனா கிறிஸ்துவோடு கூட சுவிசேஷத்தை அறிவித்தால் அவரோடு கூட நாம் ராஜ்யம் ஆளுகை செய்வோம் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஆளுகை செய்யக்கூடியவர்கள் சுவிசேஷத்தை நிமித்தம் நாம் என்ன பண்ணணும்? சிலுவை சுமக்கும் போது, இந்த சிலுவையின் சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கு கொண்டு போகும்போது நமக்கு உபத்திரமும் துன்பங்கள் வரும். எல்லா இடங்களிலும் இல்லாமல் சில இடங்களிலே மரியாதையோடு வரவேற்பார்கள், சில இடங்களிலே அவமதிப்பார்கள், சில இடங்களிலே தூஷிப்பார்கள், சில இடங்களில் அடிப்பார்கள், சில இடங்களிலே அவமானப்படுத்தி அனுப்பிவிடுவாங்க. இப்படிலாம் நடக்கும் பாருங்க. ஆனால் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வருகிற பலவீனங்களினாலும் நிந்தையினாலும் நெருக்கங்களினாலும் துன்பங்களிலும் இடுக்கண்களில் நான் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் பிரியப்பட முடியுமா? ஏன்னா கர்த்தருடைய கிருபை எனக்கு கிடைச்சிச்சு. அதனால் இந்த நெருக்கம் வரட்டும், துன்பம் வரட்டும், என் கிருபை என்ன பண்ணுது? என்னை தாங்குது. கர்த்தருடைய பெரிதான வல்லமை என்னை தாங்குது. அதனால் கிருபை எனக்கு பெருகுது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் கிருபை உனக்கு போதுன்னு சொல்லிட்டாரு. அவர் எப்பப்பெல்லாம் பலவீனமானாரோ, எப்பப்பெல்லாம் அவர் நெருக்கப்பட்டாரோ, எப்பெல்லாம் அவர் வெடுக்கப்பட்டாரோ அப்போதெல்லாம் தேவனுடைய பலன், தேவனுடைய வல்லமை அவர் மேல் மூடினது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் வல்லமை என்னை தரித்து கொண்டது என்று சொல்றார். அல்லேலூயா. நான் ஓடினது கிருபையினால் ஓடுகிறேன். நான் பிரயாசப்பட்டது கிருபையினால் பிரயாசப்படுகிறேன். நான் அல்ல, எனக்குள் இருக்க அந்த கிருபையே என்னை வேலை செய்ய வைத்தது சொல்றாரு. மேன்மை பாராட்டது ஒன்றும் இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபை. அல்லேலூயா. இயேசு கல்வாரி சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்திலே அந்த 3 தரம் அவர் வேதனைப்பட்டு ஜெபம் பண்ணினார். இந்த வேதனை நீங்கும்படியாக சிலுவையிலே பாடுகள் எனக்கு உண்டு, அவமானங்கள் உண்டு என்று 3 தரம் விண்ணப்பம் பண்ணினார். பவுல் இந்த 3 தரம் விண்ணப்பம் பண்ணியது போல இயேசு அந்த பாடுகள் நிமித்தம் 3 தரம் பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். இதே காரியத்தை தான் அங்கே ஆண்டவரும் இயேசுக்கு சொல்லி இருக்கிறார். ஆண்டவருக்கு அந்த கிருபை தான் கொடுக்கப்பட்டு இருக்குது. தூதன் வந்து பலப்படுத்தினான். இந்த சிலுவை நீ சகித்து ஆக வேண்டும், இந்த பாடுகள் நீ பட்டே ஆக வேண்டும். ஏண்டா அந்த உலகம் மீட்படைய வேண்டும் என்றால் உலக ரட்சகர் நீ இந்த பாடுகள் வழியாக, நான் உபத்திரத்தின் வழியாக தான், இந்த பாடுகள் மத்தியில் தான் நீ சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்று பரலோக தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி திட்டமாக இருக்கிறது. ஆதியாகமத்தை எழுதின மோசே அந்த 3:15 படியாக அவர் ஸ்திரீயின் வித்தா இருப்பார், அவர் கால்கள் அடிக்கப்படும், ஆணிகள்லாம் அடிக்கப்படும் என்று அங்கேயே எழுதி வைத்திருக்கிறதே, அதெல்லாம் நிறைவேறணும். அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியார் என்று யாத்ராகமத்தில் எழுதியிருக்கிறதே, அதெல்லாம் நமக்காக இந்த இயேசு அடிக்கப்பட வேண்டும், இவர் பாடுபட வேண்டும், இவர் துன்பப்படுத்த வேண்டும், இவர் சிலுவையில் மரிக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆகினால் இயேசு 3 தரம் விண்ணப்பம் பண்ணியும் ஆண்டவர் சித்தம் இந்த பூமியில் நடந்தது. அல்லேலூயா. அவர் சிலுவையிலே மரிக்கும்படியே ஒப்பு கொடுத்தார். நாம் நினைத்தோம் அவர் பாவம் செய்து அக்கிரமம் செய்து அவர் அதனால் தான் அவர் கொல்லப்பட்டார் என்று எண்ணினோம். ஆனால் அவர் நமக்காகவே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து அவர் வெடுக்கப்பட்டார், கொல்லப்பட்டார் என்று வேதம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும்
நமக்காக இவ்வளவு பாடுகள் பட்டாரா. அல்லேலூயா. எந்த பாடுகள்? இந்த பாடுகள் வழியாக தான், உபத்திரத்தின் வழியாக தான் கிறிஸ்துவ வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 23ஆம் அதிகாரம் வெளிப்படுத்த 2:7 வாசிங்க. யாருக்கு இந்த ஜீவ விருட்சத்தை ஆண்டவர் தருகிறார்? ஜெயங்கொள்கிறவனுக்கு. வெளிப்படுத்த 2:7 ஜெயங்கொள்கிறவனுக்கு ஜீவ விருட்சத்தை தருவேன். வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். அந்த பரதேசிலே இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி ஒரு காலத்திலே ஆதாம் வாழ்ந்த ஏதேன் தோட்டத்திலே தேவன் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை வைத்திருந்தார். அங்கே ஆதாம் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நன்மை தீமை கனியை புசித்து பாவத்தை வருவித்துக் கொண்டார்கள். அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கவில்லை. ஆண்டவர் ஜெயங்கொள்கிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். பரதேசியிலே நடுவில் வைக்கப்பட்ட அந்த ஜீவ விருட்சத்தின் கனி இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு அவருக்காக பிரயாசப்பட்டு ஓடி உழைத்த அவருடைய சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கு அறிவித்து அவருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஜெயித்தவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள்ளே அவர் ஜெயங்கொள்ள வைக்கிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் விசுவாசிக்க அத்தனை பேருக்கோ அந்த ஜெயத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உன்னை ஜெயிக்க வைக்கும்படியாக அந்த ஜீவ விருட்சத்தின் கனி பரதேசிக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ என்றென்றைக்கு சாகாமல் இருக்கும்படியாக, என்றென்னைக்கு உயிரோடு கூட இருக்கும்படியாக, அன்னைக்கு அந்த கனியை பாவத்தோடு அவங்க புசிக்க கூடாது என்பதற்காக தான் அந்த ஜீவ விருட்சத்தின் கனி ஆண்டவர் அவர் அந்த இடத்தை விட்டு மறைக்கப்பட்டிருந்தது. அந்த பாவத்தை செய்து கொண்டு ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து இருந்தான்னா அன்னைக்கு என்றென்னைக்கும் அவன் பாவத்தோடு சாகாமலே இருப்பான், சாகாமலே இருப்பான். இன்னைக்கு ஆண்டவர் பரதேசிலே நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை வைத்திருக்கிறார். இன்னைக்கு கள்ள உபதேசம் சொல்றான், மரணமே இல்லை, சரீரத்தில் மரணமே இல்லைன்னு சொல்றான், சரீரத்தை மரணமே இல்லைன்னு சொல்றான். அது சும்மா பொய்யான காரியத்தை சொல்லி தெரிஞ்சுன்னுக்கிறான். சரீரத்தில் மரணம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. எல்லாருக்கும் சரீரத்தில் மரணம் இருக்குது. அழியாமை எப்போ, சாவாமை எப்போ என்றால் கிறிஸ்து வருகையின் அப்புறம் இந்த சாகாமை நித்தியமாக காலமாக யுகா காலமாக நாம் வாழ்ந்திருக்க போகிறோம். இந்த ஜீவ விருட்சத்தை கனியை புசித்த போது அப்போது எப்போது இருப்போம்? சாகவே கிடையாது. யுகா காலமாக தேவன் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? அவரோடு கூட இருப்போம். ஜெயங்கொள்கிறவனுக்கு ஜீவ விருட்சத்தை தருகிறார். மனுஷனுக்கு பூமியில ஜீவ விருட்சம் தரப்படலை. ஆனால் அவன் பாவத்தோடு புசிக்க கூடாது என்பது எப்போது அதை தரப்போறார்? பரலோகத்திலே பரதேசிலே வரும்போது ஜீவ விருட்சத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஜெயங்கொள்கிறவனாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி நாம் ஜெயிக்கிறவராக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. வாங்க 2 கொரிந்தியர் 4:16-17 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளில் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. மேலும் காணப்படுகிறவையில காணப்படாதவை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படுகிற இந்த உலகத்தை அல்ல, காணப்படாத பரதேசி, காணப்படாத பரலோகத்தை நோக்கி இருக்கிற நமக்கு இந்த உலகத்திலே வருகிற உபத்திரவங்கள், தீங்குகள் லேசான உபத்திரம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. லேசான உபத்திரவம். நம்ம ஒரு பெரிய ஒரு மகிமைக்குள்ளே போகிறோமா? இந்த உலகத்தில் கிறிஸ்து நிமித்தம் நம்ம படுகிற பாடுகள் எல்லாம், உபத்திரவம் எல்லாம் லேசான உபத்திரவம். இது சீக்கிரமோ நம்ம விட்டு நீங்க சீக்கிரம்னா 70 வருஷம் 80 வருஷம் வாழ போகிறோம். மிஞ்சி போனால் 120 வருஷம் சரீரத்தில் ஆண்டவர் கிருபை கொடுத்து வாழ்ந்தா. ஆமே. அல்லேலூயா. ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. ஆமே. அந்த காலம் வரைக்கும் நமக்கு உபத்திரம் இருக்கலாம், ஆனால் அது சொற்ப காலம்தான். ஆனால் யுகமாக காலங்காலமாக நம்ம ஆண்டவரோட வாழ போகிறோம். அது சீக்கிரமாக நமக்கு இந்த உபத்திரம் என்ன பண்ணிடும்? இந்த பூமியில் இன்னைக்கு சரீரத்தில் இன்னைக்கு பிரச்சனை இல்லாத ஆளே இல்லை பாருங்க. நிறைய பேருக்கு சரீரத்தை ஏதாவது வகையில் பிரச்சனை இருக்குதா? இல்லையா? இருக்கு.
ஒருவேளை கால் வலியாக இருக்கலாம், கை வலியாக இருக்கலாம், இடுப்பு வலியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வலி, ஒரு கொட்டும் சாத்தானுக்கு ஒப்பாக நம்ம என்ன பண்ணுது, அது உபத்திரப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதன் மத்தியிலே கர்த்தர் என்ன பண்ணாரு, பலவீனத்தின் மத்தியிலே கிருபை கொடுத்து உன்னை வாழ வைக்கிறாரே, அதிலே உன்னை சாக வைக்காம கிருபை கொடுக்கிறாரே. அப்போ கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவின் பலம் உன்னை தரித்து கொண்டு இருக்கிறதே. காணப்படுகிற இந்த உபத்திரங்கள் வரப்போற மகிமைக்கு ஒப்பானதல்ல. அப்போ என்ன சொல்றாருன்னா, இதை காட்டிலும், இந்த பூமியை காட்டிலும் மேலான ஒரு ஆசீர்வாதமான ஒரு உலகத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார், பரலோகத்தை வைத்திருக்கிறார். காணப்படாதவைகள் அவைகள். பரலோகத்தை இன்னும் நம்ம பார்க்கல, பிதாவை நம்ம இன்னும் பார்க்கல, அந்த ஜீவ விருட்சத்து கனியை பார்க்கல, தேவன் கட்டியிருக்கிற அந்த மதில் சுவர்களை பார்க்கல, 1000-10000 தேவ தூதர்களை பார்க்கல, அங்க பரிசுத்தமான அந்த மகிமை நம்ம இன்னும் பார்க்கல. ஆனால் காணப்படாதவைகளை நாம் நோக்கி கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்ம எதற்காக இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்? அந்த ராஜ்யத்துக்கு போவதற்காக. ஹல்லேலூயா. அந்த மகிமை காண்ப சீக்கிரத்தில் நீங்கி லேசான நம்முடைய உபத்திரவம் அதிக நித்திய கன மகிமை உண்டாக்குறது. அதிக நித்திய கன மகிமை. நித்தியனா அழியாமை, கனம் மகிமை. அப்போ கனத்தையும் மகிமை யார் தருகிறாரு? கிறிஸ்து தர்றார். ஹல்லேலூயா. நமக்கு அழியாமையும் கனத்தையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஜெயங்களூரனுக்கு அங்கே வெகுமதிகள், கனத்தையும் வெகுமதிகளையும் தருகிறார். அவர் வரும்போது அவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. அப்போது கிறிஸ்துக்குள் பாடுபட்ட எல்லாருக்கும் அவர் தரப்போகிறார். மகிமையான மகிமையான காரியங்களை தருகிறார். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது இதை சொல்றாரு, எனக்கு மாத்திரமல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் கொண்டு ஜீவகளிடம் எனக்கு வைக்கப்படுது. எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் அதை அவர் அன்னைக்கு தருவாராம். அல்லேலூயா. யாருக்கு தருவார்? எனக்கு மட்டும் அந்த ஜீவகிரீடம் கிடையாது. ஜீவகிரீடம்னா யாருக்கு வைப்பாங்க? கிரீடம் யாருக்கு வைப்பாங்க? ராஜாவுக்கு வைப்பாங்க, ஜெயிச்சவங்களுக்கு வைப்பாங்க. யாரெல்லாம் அந்த உலகத்திலே கிறிஸ்துக்காக வாழ்ந்து ஜெயித்தாங்களோ, போராடினார்களோ, அவர்களுக்காக அந்த கிரீடங்கள் வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்ம ராஜாக்களாகவும் ஆசாரிகளாக அழைத்திருக்கிறார். அப்போ ராஜாக்கள் உங்கள் தலையில கிரீடங்கள் வைக்கப்படுகிற நாள் இருக்கிறது. ஆமே. அல்லேலூயா. நம்முடைய தலையிலே ஆண்டவர் கிரீடங்கள் வைக்கப்படுகிற நாள் இருக்கிறது. அதற்காக இந்த போராட்டம், அதற்காக இந்த போராட்டம், இந்த போராட்டின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நேரம் ஆயிடுச்சு. தொடர்ந்து நம்ம அடுத்த வாரத்துக்குள்ள இந்த சத்தியத்தை நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. 10 மணிக்கு ஆயிடுச்சு. 10 மணிக்கு மேலே நம்ம அதுக்கப்புறம் சத்தியத்தை சொன்னாலும் பசி, வயிறில் பசி இருக்கும். அதனால் அடுத்த வாரத்தை தொடர்ந்து இந்த போராட்டத்தை குறித்து, நல்ல போராட்டத்தை நம்ம போராடணும். பாருங்கள், விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். போராட்டங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, உபத்திரத்தின் மத்தியிலே நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இது ஒரு தீர்க்கதரிசன செய்தியாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்திய தேசத்திலே நடக்க போகிற சம்பவம், உலகம் முழுவதும் நடக்க போகிற சம்பவத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு பாருங்கள். கண்டபடி தரிசனத்தெல்லாம் பேசக்கூடாது. பாருங்கள், தப்பு தப்பாக போதிக்கக்கூடாது. இன்னைக்கு பாடுகளே இல்லை, உபத்திரமே இல்லை அப்படி சொல்லி போதிக்கிறாங்க. அப்படிலாம் ஒரு போதனையும் கிடையாது. பாருங்கள், எந்த போதனை? தரித்திரம் நம்மளுக்கு ஒரு பாடாக இருக்கக்கூடாது. தரித்திரத்தை இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். வியாதி நம்மளுக்கு ஒரு பாடாக இருக்கக்கூடாது. இயேசு சிலுவையிலே நோய்களை சிலுவையில் சுமந்துட்டார். இதெல்லாம் சேர்த்துக்கூடாது. நான் சொல்கிற பாடுகளை, சுவிசேஷத்தை அறிவித்தால் அதில் வர பாடுகளை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? சில பேர் ஒன்றும் இல்லாததுக்கு, தரித்திரத்துக்கெல்லாம் தேவன் கொடுத்த பாடுன்னு நினைக்கிறாங்க. தேவன் அப்படியாப்பட்ட பாடுகள் கொடுக்கறது இல்லை. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கு. கிறிஸ்துவின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு சுதந்திரமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் கிறிஸ்துக்காக படுகிற போது பாடுகள் வரும். அவ்வளோ பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யமா, ஆனாலும் கிறிஸ்து நிமித்தம் பாடுபட்டா, கட்டப்பட்டா, இந்த காரியத்துக்காக சுவிசேஷத்து நிமித்தம் நான் பாதகனை போல கட்டப்பட்டு நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன். ஆகினாலே இதை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன்? வெட்கப்பட மாட்டேன். சிலுவை குறித்து நான் சொன்னதுனாலே, சிலுவை குறித்து பேசினதுனாலே என்னை சிறைச்சாலையில் போட்டாங்க. இந்த சிலுவை குறித்து நான் பேசாத போனால் ரட்சிப்பு உண்டாகாது. ஆகினாலே நான் அநேக மக்களை ரட்சிக்கும்படியாக இந்த பாடுகள், இந்த உபத்திரவத்தை நான் என்ன பண்ணேன்? கிறிஸ்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. எதற்காக இந்த பாடுகள்? சிலுவை நிமித்தம் இந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமே. அல்லேலூயா. நமக்கு வருகிற பாடுகள் லேசான உபத்திரவம், காணப்படுகிறவை அல்ல, காணப்படாதவை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் அது நீங்கிவிடும். நித்திய கன மகிமையை நமக்கு உண்டாக்குறது என்று வேதம் சொல்கிறது. நித்திய கன மகிமை.
அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு நித்தியமான கன மகிமையை ஒரு நாள் உண்டாக்க போகிறார். அது பரலோகத்துக்கு போகும்போது, அந்த பரதேசிலே நாம் தங்கி இருக்கும்போது, ஆண்டவர் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாகவும் 24 மூப்பர்கள் முன்பாகவும் 1000-14 தேவதூதருக்கு முன்பாகவும் கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் முன்பாகவும் மரித்த ஆவிகளுக்கு முன்பாகவும் கர்த்தர் நமக்கு அந்த கனத்தையும் மகிமையும் தரப்போகிறார். அந்த நாள் சீக்கிரம் வரப்போகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே சீக்கிரம் மாறும். பூமியிலே உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. சீக்கிரத்திலே பூமியிலே கர்த்தருடைய ராஜ்யம் பரவுவதாக. ஆமென். அல்லேலூயா. இதற்காக நாம் எல்லா மக்களுக்காக, எல்லா ஜனங்களுக்காக நாம் என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இது நம்முடைய சபையுடைய கடமையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஜெபம் பண்ணுவோம்.